லைட்டிங் இல்லை. அடுத்ததாக 12 தமிழ் மாதங்களை பற்றி தமிழ் பள்ளி மாணவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் தமிழ் மாதங்களை பற்றி பேச போகிறோம். சூரியனும் மற்ற நட்சத்திரங்களை பார்க்கும்போது பூமியின் நிலையை கொண்டு தமிழ் கேலண்டர் செய்யப்பட்டது. இதற்கு சைரியல் சோலார் கேலண்டர் என்று சொல்வார்கள். முதல் மாதம் சித்திரை. இது இங்கிலீஷ் கேலண்டர் இப்போ 14 முதல் மே 14 வரை இருக்கும். இது மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொண்டாடுவாங்க. சித்திரை 1ஆம் தேதி தமோ வருடா பிறப்பு. இது சித்திரை திருவிழா என்பார்கள். 2ஆம் மாதம் வைகாசி. இது மே 14 முதல் ஜூன் 14 வரை இருக்கும். இந்த மாதம் முருகர் கருவுக மிகவும் பெருத்த மாதம். வைகாசி விசாகம் முருகர் கருவூர் அவதாரம் எடுக்கும் நாள். அன்றுதான் புதன் சமாதி அடைந்த நாள் என்று கருதப்படும். 3ஆம் மாதம் ஆனி மாதம். இந்த மாதம் ஜூன் 14 முதல் ஜூலை 14 வரை இருக்கும். இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் ஆனி திருமஞ்சனம் அல்லது ஆனி உத்தரம் ஆகும். நடராஜ கணபதிக்கு 10 நாட்கள் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா அபிஷேகம் செய்து கொண்டாடுவார்கள். 4ஆம் மாதம் ஆடி மாதம். இது ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 14 வரை இருக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் தண்ணீரே போற்றப்படும் நாளான ஆடிப்பெருக்கு விவசாயிகளுக்கு முக்கியமான நாளாகும். இது ஆடி 18ஆம் தேதி கொண்டாடப்படும். இந்த மாதத்தில் ரமதான் ஈத் கொண்டாடப்படும். 5ஆம் மாதமான ஆடி மாதம். இது ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 14 வரை இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி அவிட்டம் போன்ற பண்டிகைகள் உண்டு. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுளை வேறுபடுத்த மிக முக்கிய நாளாகும். 6ஆம் மாதம் வைகாசி மாதம். இது செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 16 வரை இருக்கும். இந்த மாதத்தில் சனிக்கிழமை விஷ்ணு கடவுளுக்கு மிக முக்கியமாகும். இந்த மாதத்தில் நவராத்திரி கொலு, விஜயதசமி, ஆயுத பூஜை போன்ற முக்கியமான பண்டிகைகள் கொண்டாடப்படும். 7ஆம் மாதம் ஐப்பசி மாதம். அக்டோபர் 15 முதல் நவம்பர் 14 வரை இருக்கும். இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் மழை தீவிரமாக பெய்யும். ஐப்பசி மாதத்தில் தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும். பரமசிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது இந்த மாதத்தில் விசேஷமாகும். 8ஆம் மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் இது நவம்பர் 15 முதல் டிசம்பர் 14 வரை இருக்கும். இந்த மாதத்தில் பௌர்ணமி அன்று மிக விசேஷமாகும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பரமசிவனை வணங்கி கொண்டாடுவார்கள். இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் விழாவும் கொண்டாடுவார்கள். 9ஆம் மாதம் மார்கழி மாதம். இது டிசம்பர் 15 முதல் ஜனவரி 14 வரை இருக்கும்.
அதிகாலையில் திறந்து பக்தர்கள் வழிபாடு செய்து பிரசாதம் வாங்கிக் கொள்வார்கள். இந்த மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அன்று ஆருத்ரா தரிசனம் மிக்க விசேஷமாகும். இந்த மாதத்தில் பக்தர்கள் அதிகாலையில் கடவுள் நாமத்தை பஜனை செய்து வீதிகளில் வருவார்கள். இந்த மாதத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும். 10ஆம் மாதம் தை மாதம். இது ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 14 வரை இருக்கும். இன்று தை மாதத்தில் ஒரு நாள். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்படும். இந்த மாதத்தில் மற்றொரு முக்கிய விசேஷம் தைப்பூசமாகும். அன்று முருகக் கடவுளுக்கு காவடி தூக்கி ஆடுவார்கள். பிப்ரவரி 12 முதல் மார்ச் 14 வரை உள்ள மாதம் மாசி மாதம் ஆகும். இந்த மாதத்தில் மகா சிவராத்திரியும் மாசி மகமும் மிக முக்கிய பண்டிகைகளாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமக உற்சவமும் இந்த மாதத்தில் சிறப்பு. கடைசி மாதமான பங்குனி மாதம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை இருக்கும். இந்த மாதத்தில் விசேஷமான நாளான பங்குனி உத்திரம் முருகன் மற்றும் பரமசிவன் கடவுள்களுக்கு முக்கியமாகும். தமிழ் மாதங்களின் பெயர்களும் அவைகளின் முக்கிய நாட்களையும் பற்றி கேட்டு மகிழ்ந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா தமிழ் 12 மாதங்களை பற்றி தெளிவா அழகா சொன்னாங்க தமிழ் வகுப்பு குழந்தைகள். பயிற்சியாளர் தமிழ் வகுப்பு ஆசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மகேஷ்குமார் முத்துக்குமார். பிரியா சத்யா அவர்கள் பரிசளிப்பார்கள்.